ஓகே ஸோ நாம லாஸ்ட் கிளாஸ்ல வந்து 2019 பேப்பர்ல பார்ட் டூல வந்து கொஷின் த்ரீ பார்ட் டூல ஏ பார்ட்ல கொஷின் டூ வரைக்கும் பார்த்துருந்தோம் சரிதானே. ஸோ டுடே கிளாஸ்ல கொஷின் த்ரீல இருந்து பார்ப்போம். அப்போ பார்ட் டூல உங்களோட ஜென்ரல் இங்கிலீஷ் ஏல் பேப்பர்ல பார்ட் டூல பி பார்ட்ல வர கொஷின் த்ரீ உங்களுக்கு ஒரு பொயம் ஒன்று தருவாங்க சரிதானே. இந்த பார்க்கலாம் நீங்க கொஷின் த்ரீ ஒரு பொயம் சரிதானே. இந்த பொயமை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கீழே உங்களுக்கு சில கேள்விகள் தரப்பட்டிருக்கு. ஜஸ்ட் வந்து அண்டர்லைன் பண்ற கேள்விகள் மட்டும்தான் சரிதானே. 5 மார்க்ஸுக்கு வரும். ஸோ இதை நீங்க இந்த பொயமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்க அந்த கேள்வியை செய்ய வேண்டியிருக்கு. ஸோ 2019 பேப்பர்ல அந்த கொஷனை நான் இப்போ பார்ப்போம். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன? ரீட் த ஃபாலோவிங் poem and underline the most appropriate response to each of the questions from 1 to 5. ஓகே ஸோ இப்போ பொயமை சும்மா ரீட் பண்ணி பார்ப்போம். த ஸ்வீப்பர் ஸ்வீப் பண்றேன்னு சொன்னா என்ன? நாங்க இத கூட்டி பெருக்குறேன்னு சொல்லுவோம் தானே, ஸ்வீப்னு சொல்லி. இந்த வீதி எல்லாம் கூட்டி பெருக்கி இருப்பாங்க, கிளீன் பண்ணுவாங்க, அவங்கள தான் ஸ்வீப்பர் அப்படின்னு சொல்றேன். அப்ப ஸ்வீப்பர் அப்படி அந்த கிளீன் பண்ற வேலை செய்யறவங்களை தான் ஸ்வீப்பர்னு சொல்றாங்க. ஸோ ஐ நோ ஐ எம் ஜஸ்ட் அ ஹம்பிள் மேன். எனக்கு தெரியும் நான் ஒரு ஒரு பணிவான ஒரு மனுஷன். ஹம்பிள் மேன் சொன்னா பணிவான ஒரு மனுஷன் என்று. ஹூ ஒர்க்ஸ் ஃப்ரம் 8 to 4. காலையில 8ல இருந்து ஈவினிங் 4 மணி வரைக்கும் வேலை செய்யற ஒரு பணிவான மனிதன் நான் என்று எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு ஐ ரைஸ் அண்ட் ஈட் அண்ட் ஒர்க் அண்ட் ஸ்வீப் அண்ட் டூ மை பெஸ்ட் தோ புவர். அப்ப என்ன? ஐ ரைஸ் நான் எழும்புறேன். சாரி ஓகே. ஐ ரைஸ் அப்படின்னு சொன்னா நான் எழும்புறேன். அண்ட் ஈட்ன்னு சொன்னா நான் சாப்பிட்றேன். ஒர்க்னு சொன்னா வேலை செய்யறேன். ஸ்வீப்னு சொன்னா அந்த கிளீன் பண்ற வேலை அதை செய்யறேன். அண்ட் டூ மை பெஸ்ட், என்னால எவ்வளவு பெஸ்டா எல்லாம் செய்யலுமோ நான் செய்யறேன். தோ புவர், இருந்தாலும் ஏழையாக இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு தி ஒன்லி கலர்ஸ் இன் மை லைஃப் ஆர் டஸ்டி ப்ரௌன் அண்ட் கிரே. அப்ப என் வாழ்க்கையில் இருக்கிற கலர்ஸ் என்னன்னு சொன்னா டஸ்டி ப்ரௌன் சொன்னா, டஸ்ட்னா தெரியும் தானே, தூசு அப்படின்னு சொல்லுவோம். அந்த ப்ரௌன் அவர் அந்த ஸ்வீப் பண்ற வேலை செய்யறதால அவருக்கு அந்த கலர்ஸ் தான் அவர் லைஃப்ல இருக்கி அப்படின்னு சொல்றாங்க. yet I know I must be content to work for honest pay. அப்ப அவர் என்ன சொல்றாரு? எனக்கு ஒரு நேர்மையான ஒரு சம்பளம் ஒன்று கிடைக்கணும்னு சொன்னா, அதுக்காக வேலை செய்யணும்னு சொன்னா, நான் எனக்கு என்ன கிடைக்குதோ அதை வச்சு சந்தோஷப்பட்டுக்க வேணும் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு some pray for money, some for fame, some for a great man's smile. அப்போ என்ன சொல்றாங்க? சிலர் வந்து நிறைய காசு கிடைக்கணும் அப்படின்னு ப்ரே பண்றாங்க. சிலர் வந்து புகழ் கிடைக்கணும்னு ப்ரே பண்றாங்க. சிலர் வந்து ஒருத்தர் சிரிப்பு கிடைக்கணும்ன்றதுக்காக ப்ரே பண்றாங்க. பட் all I ask for is the chance to shine a little while. அப்ப நான் வந்து கேட்கறது எல்லாமே கொஞ்சம் நேரத்துக்கு, கொஞ்ச நேரத்துக்கு நான் பிரகாசிக்கணும், ஒரு ஷைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நான் கேட்கணும் அப்படின்னு சொல்றாரு. Just once before I leave this life, I'd like to play a part and show that though a little man, I have a lion's heart. அப்ப என்ன சொல்றாங்க? Just once before I leave this life, இந்த வாழ்க்கையை விட்டு நான் போறதுக்கு முன்னால I'd like to play a part. நான் ஒரு அந்த லைஃப்ல ஒரு பார்ட்டாக இருக்க விரும்புறேன். நானும் ஒரு மனுஷனாக இருக்க விரும்புறேன். and show that though a little man, I have a lion's heart. ஒரு சிறிய ஒரு மனுஷனாக இருந்தாலும், லைக் சிரியன்ஸ்னா பேரண்ட்ஸ்ல இல்ல, ஒரு லோ இன்கம் இருக்கிற ஒரு ஸ்வீப்பிங் ஒர்க் பண்ற ஒரு மேனாக இருந்தாலும் எனக்கு தொடர்ந்து நான் மோட்டிவேட்டடா ஒர்க் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு லயன்ஸ் ஹார்ட் இருக்கிற, ஒரு சிங்கத்துல ஒரு ஹார்ட் இருக்கிற ஒரு ஆளாக காட்டணும் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது ஒரு ஸ்வீப்பர், ஒரு ஸ்வீப்பிங் வேலை செய்யற ஒருத்தர் அவரோட லைஃபை பத்தின ஒரு என்ன ஒரு போயம். ரைட், இப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பார்ப்போம். ரைட், ஃபர்ஸ்ட் கொஸ்டின்.
which of the following best expresses the meaning of the line and do my best though poor? என்ற நான் எல்லாத்தையும் பெஸ்டா செஞ்சாலும் ஏழையாக இருக்கேன் அப்படின்னு சொன்னதான் அந்த லைன் மீனிங், அண்ட் டூ மை பெஸ்ட் தோ புவர். அப்ப இதுக்கு சரியான மீனிங்கை கொடுக்குற ஆன்சர் எதுன்னு பார்த்தோம்னு சொன்னா, முதலாவது ஐ டூ மை பெஸ்ட் டு ஓவர் கம் மை பொவர்ட்டின்னு சொல்றாங்க. என்னை ஏழ்மையிலிருந்து வெளியே வாரத்துக்கு நான் நன்றாக ஒர்க் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இல்லையே, நான் ஒர்க் பண்ணியும் போராடிக்கேன்னு சொல்றது அதோட மீனிங். ஸோ அது வராது. ரெண்டாவது பாருங்க, although I do my best I will never be rich. அப்ப இங்க என்ன சொல்றாங்க, நான் என் பெஸ்ட்டை கொடுத்து ஒர்க் பண்ணாலும் ஐ வில் நெவர் பி ரிச், என்னால ரிச் ஆகவே முடியாதுன்னு சொல்றாங்க. அப்படி சொல்லலையே, ஒர்க் பண்ணாலும் நான் ஏழையா இருக்கேன்னு சொல்றாங்க, பட் என்னால ரிச் ஆகவே முடியாது, பணக்காரன் ஆகவே முடியாதுன்னு சொல்லல. ஸோ அதுவும் எங்களுக்கு பொருத்தம் இல்லை. மூணாவது பாருங்க, ஐ எம் அ புவர் பர்சன் பட் ஐ டூ மை பெஸ்ட். நான் ஒரு ஏழை இருந்தாலும் என் பெஸ்ட்டை நான் செய்யறேன், பெஸ்ட்டை கொடுக்கணும் எல்லாத்துலயும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது சரிதானே, நல்லா ஒர்க் பண்ணாலும் நான் புவரா இருக்கேன் அப்படிங்கிறதா இதுல மீனிங். ஸோ இங்க எங்களுக்கு என்ன ஆன்சர் வரணும், இந்த தேர்ட் ஆன்சர் வரணும். ஸோ நாங்க 4 எதுக்கும் ட்ரீட் பண்ணி பார்ப்போமே. ஐ கேன் டூ மை பெஸ்ட் பிகாஸ் ஐ எம் அ புவர் பர்சன். நான் ஏழையாக இருக்கேன், அதனால என்னால சிறப்பாக வேலை செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுவும் எங்களுக்கு ப்ராப்பரான ஆன்சர் இல்லை. ஸோ ரெண்டாவது பார்ப்போம். Which of the following is most appropriate to describe the phrase I have a lion's heart? நான் ஒரு சிங்கத்தில இதயத்தை கொண்டிருக்கேன் அப்படின்னு சொன்னா அதுல மீனிங் என்ன, லயன்ஸ் ஹார்ட்னு சொன்னா ஒரு பிரேவான ஒரு தைரியமிக்க ஒருத்தர் நான் அப்படின்னு சொல்றது தான் மீனிங். ஸோ இது எதுல இருக்குன்னு பார்ப்போம். முதலாவது ஐ எம் ஹம்பிள் பர்சன், அது வராது. ஏன், அதை எங்களுக்கு ஸ்டார்ட்லேயே சொன்னாங்க, நான் ஒரு ஹம்பிள் பர்சன். ஹம்பிள்னு சொன்னா ஒரு பணிவான ஒரு தன்னடக்கம் கொண்ட ஒரு மனுஷன். ஸோ அது வராது. ஹாப்பி பர்சன் சந்தோஷமானவங்க, அதுவும் இல்லை. புவர் பர்சன்ஸ்னா ஏழை. அப்ப இங்க நாலாவது ஆன்சர் ஒன்று இருக்கு பாருங்க, கரேஜஸ். கரேஜஸ்ன்னு சொன்ன என்ன, ஒரு ஒரு உறுதி ஒன்று, ஒரு நம்பிக்கை, தன்னம்பிக்கை ஒன்று இருக்கிற ஒருத்தர் தான் கரேஜஸ் பர்சன் அப்படின்னு சொல்லுங்க. ஸோ செகண்ட் கொஸ்டினுக்கு 4th ஆன்சர், ரைட்? ஓகே, மூணாவது பாருங்க, which of the following is the intention of the sweeper? அப்ப பின்னால் இருக்கிறதுல அந்த ஸ்வீப்பர், அந்த கிளீனிங் வேலை செய்யற அந்த மனுஷன் இன்டென்ஷன், ஒரு மனநிலை என்ன அப்படின்னு சொல்லி, அவரோட நோக்கம், உள்நோக்கம் என்ன அப்படின்னு கேட்காங்க. முதலாவது டு ப்ரூவ் ஹிம்செல்ஃப் வர்த் வைல். அவரும் ஒரு வேர்த்தான ஆள்னு சொல்லி அவருக்கு ப்ரூவ் பண்ணணும் மத்தாக்களுக்கு, அப்படிங்கிறது அவரோட மீனிங், உள்நோக்கமாம். அடுத்தது டு ஏர்ன் அ லாட் ஆஃப் மணி, நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது அவரோட நோக்கமாம். அப்படி ஒன்றும் சொல்லலையே. மூணாவது டு ஸ்பெண்ட் அ லக்ஸூரியஸ் லைஃப். அப்ப ஒரு பணக்கார ஒரு வாழ்க்கையை உண்டு அவர் வாழணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாராம், அதுவும் அவரோட நோக்கம் இல்லை. நாலாவது டு லீவ் திஸ் வேர்ல்ட் சூன், இந்த உலகத்தை விட்டு குயிக்கா போக வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எங்களுக்கு அதுவும் வராதே. ஸோ எங்களுக்கு இருக்கிற ஆன்சர் டு ப்ரூவ் ஹிம்செல்ஃப் வர்த் வைல், இதான் ஆன்சராக வரும், ரைட்? ஓகே, இப்போ 4th கொஸ்டினை பாருங்க. which word in the poem most nearly means happy and satisfied? அப்போ ஹாப்பியாகவும் சாட்டிஸ்ஃபைடுன்னு சொன்னா திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்குரிய வேர்ட் பொயம்ல எங்க இருக்கின்னு கேக்குறாங்க, சரிதானே? அப்போ எங்க இருக்கி, முதலாவது வேர்ட் ஹம்பிள்னு சொன்னா பணிவான ஒருத்தர், அதுக்கு வராது. அப்ப டஸ்டின்னு சொன்னா தூசு படிந்த அப்படின்னு வரும். ஸோ தட்ஸ் ஆல்சோ ராங். மூணாவது பாருங்க, கண்டென்ட்னு சொன்னா ஒரு தன்னிறைவோட இருக்கிறது தான் கண்டென்ட் சொல்ற. ஸோ அது சரிதானே, அதாவது தங்கள்ட்ட இருக்கிற விஷயங்களை கொண்டு சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் இருக்கிறது தான் கண்டென்ட் அப்படின்னு சொல்ற. ஸோ மூணாவது விஷயம் வரும். ஆனஸ்ட்னு நாங்க சொல்லல, ஆனஸ்ட்னு சொன்னா என்ன, அது நேர்மைன்னு வரும். ஸோ அதுக்கு ராங். ஸோ இப்போ கடைசி இதை பாருங்க கொஸ்டினை. The pronoun some is used in the poem several times. அப்ப சில அப்படின்னு சொல்லி ஒரு வேர்ட் ஒன்று நிறைய தரம் பாவிக்கப்பட்டிருக்கு, இந்த போயம்ல யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. who or what does it refer to? அது யார அல்லது எதை குறிக்குதுன்னு கேட்காங்க. அப்ப நம்ம போயமுக்கு மேல போய் பார்ப்போம் கொஞ்சம். இந்த அருகி அந்த யூஸ் பண்ணது some pray for money, சிலர் காசுக்காக
ப்ரே பண்றாங்க. சம் ஃபார் ஃபேம், சிலர் புகழ் வேணும்னு ப்ரே பண்றாங்க. சம் ஃபார் அ கிரேட் மேன் ஸ்மைல். அப்போ இங்க என்ன, யாரு ப்ரே பண்றாங்க இதுக்காக? பீப்புள், மக்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்க எங்களுக்கு வர வேண்டிய ஆன்சர் பீப்புள், ரைட்? ஓகே ஓகே, அதான் இவ்வளவுதான் உங்களுக்கு ஏ லெவல் உங்களோட பேப்பர்ல வந்து பார்ட் 2ல ஏ பார்ட்ல கொஷின் நம்பர் 3 வரைக்கும் ஒரு பொயம் வந்துருக்கும். அந்த பொயமுக்கு கீழே 5 கேள்வி இருக்கும். நீங்க அந்த பொயம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கு அண்டர்லைன் பண்ணிவிட்டீங்கன்னா சரி, ரைட்? ஸோ இதான் கொஷின் நம்பர் 3 ஹரி. இப்போ 4க்கு வருவோம். கொஷின் நம்பர் 4, ரைட்? கொஷின் நம்பர் 4 என்ன அப்படின்னு பார்த்தா, based on the following passage, fill in the blanks in the text given below. Use only one word in each blank. அப்ப பிளாங்க்ல ஒரே ஒரு வேர்ட் தான் யூஸ் பண்ணணுமாம். இது என்ன மாதிரியான ஒரு கொஸ்டின் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு 4வது கொஸ்டின்ல ஒரு பேராகிராஃப் ஒன்று வரும். அந்த பேராகிராஃபை நீங்க என்ன செய்யணும்னா அதை அப்படியே சமரைஸ் பண்ணி கீழே ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்ட்ரக்சர்ல தந்திருப்பாங்க. ஆனா மேல இருக்கிற அந்த ஒரிஜினல் பேசேஜ்ல இருக்கிற ஒரு வேர்ட் வந்து கீழே இருக்கிற பிளாங்குக்கு பொறுத்த மாதிரி, சரிதானே? அதோட சமரி தான் இது. மேல இருக்கிற பேசேஜ்ல சமரி கொஞ்சம் ஷோர்டன் பண்ணி எடுத்த சமரி தான் இந்த கீழே இருக்கிற பாக்ஸுக்குள்ள இருக்கிறது. ஸோ மேல இருக்கிற ஒரு வேர்டை செலக்ட் பண்ணி கீழே நாங்க அப்ளை பண்ணணும். அதுக்கு முதல்ல என்ன செய்யணும்னு சொன்னா, ஃபர்ஸ்ட்ல இருக்கிற இந்த பேசேஜை கிளியரா வாசிச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், சரிதானே? இப்ப ரீட் பண்ணி பார்ப்போமா? அப்ப பாருங்க, ஸ்டாம்ப் கலெக்டிங் இஸ் அ வெரி பாப்புலர் ஹாபி. ஸ்டாம்ப் கலெக்ட் பண்றது ஒரு மிகவும் பாப்புலரான ஒரு பொழுதுபோக்காக இருக்குதாம். People collect stamps not only for what they are worth in themselves but also for their designs. சரிதானே? அப்ப பீப்புள் வந்து ஸ்டாம்ப்ஸ் கலெக்ட் பண்றது அதுல வேல்யூக்காக மட்டும் இல்லையாம், அதுல டிசைன்ஸுக்காகவும், the stories they tell, அவைகள் சொல்லக்கூடிய கதைகளுக்காகவும், and the events they commemorate, அந்த அந்த நிகழ்வுகளை அது ஞாபகப்படுத்துகிற நிகழ்வுகளுக்காகவும் தான் முத்திரைகளை மக்கள் கலெக்ட் பண்றாங்களாம். தே ரிஃப்ளெக்ட் டிஃப்ரெண்ட் aspects of a nation's life. அப்ப இந்த முத்திரைகளால ஒவ்வொரு வித்தியாசமான நாடுகளினுடைய வாழ்க்கையும் பிரதிபலிக்கப்படுதாம். Stamp collecting is now far from just a hobby. It is a field of serious study. அப்ப என்ன சொல்றாங்க, ஸ்டாம்ப் கலெக்டிங்கிறது ஒரு பொழுதுபோக்குல இருந்து மாறி இப்போ ஒரு ஒரு படிக்கிறதுக்குரிய ஒரு துறையாகவே மாறி இருக்காம் ஸ்டாம்ப் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம். The study of stamps lead people to the study of geography and history of various countries. அப்ப ஸ்டாம்ப்ஸை பத்தி படிக்கிற இந்த ஸ்டடி வந்து மக்களை ஜியோகிராஃபி மற்றும் ஹிஸ்டரி ஆகியனவற்றை, பல நாடுகளினுடைய ஜியோகிராஃபி மற்றும் ஹிஸ்டரிய படிக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பாக அமைதாம். What to collect and how to collect are the common problems which all beginners encounter. அப்ப இந்த ஸ்டாம்ப் கலெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு வர 2 ப்ராப்ளம் என்ன? What to collect, எந்த முத்திரையை நாங்க கலெக்ட் பண்ற. How to collect, எப்படி நாங்க கலெக்ட் பண்ற. இதுதான் ஆரம்பிக்கிறவங்க சந்திக்கிற பிரச்சனைகளாம். ஓகே, there is hardly any theme which has not been shown on stamps. அப்ப முத்திரைகள்ல காட்டப்படாத தீம்னு சொன்னா ஒரு சப்ஜெக்ட், அப்படி ஒரு சப்ஜெக்டே இல்லையாம். ஏன்னு சொன்னா அநேகமான தீம்ஸ் வந்து அதுல காட்டுப்பட்டிருக்காம். Some of the popular themes include arts, birds, butterflies, communications, fish, famous men and women, flower, medicine, paintings, postal history, railways, religion, space, sports, ships and so on. அப்ப இவ்வளோ வகையான தீம்ஸும் அந்த சப்ஜெக்ட்ஸும் அந்த முத்திரைகள் இதுல காட்டப்படுதாம். அப்ப இந்த லிஸ்ட் அவுட் பண்ணி நம்ம பெரிய ஒரு லிஸ்ட் உண்டு. ஆர்ட், கலைகள்ல தொடங்கி பறவைகள், வனத்து பூச்சிகள் அப்படின்ட்டு எல்லா வகையான தீம்ஸும் அந்த முத்திரைகள்ல கொண்டு வரப்பட்டிருக்காம். Collectors have as a result started specializing in themes. அப்ப என்ன சொல்றாங்க, அப்ப இந்த முத்திரைகளை சேகரிக்கிறார்கள், இவ்வளோ தீம்ஸ் இருக்கிறதுனால இதுல சிறப்பு வாய்ந்தவர்களாக மாறிட்டு வராங்களாம். In fact,
collections based on themes have become the rule in the last few years. Aber in fact, collections based on themes have become the rule in the last few years. அப்படின்னு சொன்னா என்ன? அப்ப ஒரு தீம், அந்த முத்திரட ஸ்டாம்ப்ட சப்ஜெக்ட தீம் அடிப்படையாக கொண்டு அதை கலெக்ட் பண்றது ஒரு விதிமுறையாகவே வந்திருக்காம் கடந்த சில ஆண்டுகள்ல. ஸோ இது எல்லாமே என்ன சொல்றாங்க? ஸ்டாம்ப்ஸ், முத்திரைகள் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி சொல்றாங்க. இப்ப மேல சொன்ன அதே விஷயம் கீழே சமரைஸ் பண்ணப்பட்டிருக்க போது மேல இருந்து ஒரு பொருத்தமான ஒரு அப்ரோப்ரியேட்டான ஒரு வேர்டை தூக்கி கீழே போடப்படும். இப்ப தொடர்ந்து வாசிப்போம். people collect stamps as a, அப்ப மக்கள் முத்திரைகளை சேமிக்கிறார்கள் ஒரு விஷயமாக, as a போட ஒரு விஷயமாக சேமிக்கிறார்கள். அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன விஷயமாக people வந்து ஸ்டாம்ப்ஸ் கலெக்ட் பண்றாங்க? எப்படி கலெக்ட்? ரைட், வெல் டன். அப்ப பாருங்க, வெரி ஈஸி. அப்ப மேல எங்களுக்கு இருக்குது பாருங்க, ஸ்டாம்ப் கலெக்டிங் இஸ் அ வெரி பாப்புலர் ஹாபி. அப்போ மக்கள் என்னத்தை எப்படி அதை கலெக்ட் பண்றாங்க? ஒரு ஹாபியாக. ஸோ ஒரு வேர்டு எங்களுக்கு வந்துட்டு, ரைட். அண்ட் தே ஆர் மோஸ்ட்லி கன்சர்ன்ட் வித் த டிசைன்ஸ். அப்ப அநேகமானவர்கள் அதுல டிசைன்ஸ்ல கவனம் எடுக்காங்க. அடுத்தது பிளாங்க் கொண்டு இருக்கி, இதுக்கு பக்கத்துல அண்ட் சம்டைம்ஸ் கமெமரேட்டிவ் ஈவெண்ட்ஸ், அது ஞாபகப்படுத்துற நிகழ்வுகள் அப்படின்னு இருக்கு. அப்ப 3 விஷயத்துக்காக மக்கள் அதை பார்க்காங்கன்னு சொன்ன ஸ்டாம்ப்ஸ். 2 விஷயம் தந்துட்டாங்க, ஒன்று மிஸ் ஆகுது. அது என்ன? ஸ்டோரிஸ். ஸோ வித் த டிசைன்ஸ் கமா ஸ்டோரிஸ். ஓ, அல்லது நீங்க அந்த விஷயத்த ஒரு வேர்ட்லாம் எழுதணுமா? அப்ப என்ன? ஸ்டோரிஸ்னு வரும், ரைட்? ஓகே. ஸ்டோரிஸ் அண்ட் சம்டைம்ஸ் கமெமரேட்டிவ் ஈவெண்ட்ஸ் தட் த ஸ்டாம்ப்ஸ் டெபிக்ட். ஓகே. ஸ்டாம்ப் கலெக்டிங் இஸ் ஆல்சோ சப்ஜெக்ட் ஆஃப் ஸ்டடி. அப்ப ஒரு படிக்கிற ஒரு விஷயமாக ஸ்டாம்ப் கலெக்டிங் இருக்குதுன்னு வருது. ஸ்டாம்ப்ஸ் ஷோ அ வைட் ரேஞ்ச் ஆஃப் ஸ்டாம்ப்ஸ் வந்து ஒரு பரந்த அளவிலான ஒரு விஷயத்தை காட்டுதாம் அதன் மீது. அப்ப இங்கால அவங்க தந்த அந்த லிஸ்ட் அவுட் பண்ணின விஷயங்கள் வருது, பேர்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ். அப்ப இந்த விஷயமெல்லாம் என்ன அப்படித்தானே முன்னுக்கு இருந்திருக்கணும். அப்ப இந்த இடத்துல என்ன வரணும்? இவையெல்லாம் என்ன? இந்த பேர்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ், ரைட், தீம். ஓகே, ரைட். ஸோ இதெல்லாம் வந்து தீம்ஸாக இருக்குது. The diversity of themes has led the stamp collectors to decide on the diversity of the themes has led the stamp collectors to decide on the அப்படின்னு சொன்ன என்ன மீனிங்? அப்ப இந்த தீம்ஸ் டைவர்சிட்டி, பல்வகைமை வந்து அதை கலெக்ட் பண்ற ஆக்களை தீர்மானம் எடுக்க வழி நடத்துதாம். எதை பத்தி தீர்மானம் எடுக்க? ஆன் த அப்படின்னு இருக்கி. அப்ப என்ன வரும்? எனி ஐடியா? யாருக்காச்சும் ஐடியா இருக்குதா? ரைட். On the some of the popular themes collectors as a result started specializing in themes. இங்க வர வேண்டியது ஓகே. ஸோ இது வந்து டிரெக்டா இதுல தரப்படலைன்னு நினைக்கிறேன் இந்த ஆன்சர். சரிதானே? இப்ப நாம தான் அதை கண்டுபிடிச்சு எழுதணும். பட் இதுல கேள்வியில் இருக்கிற மிஸ்டேக் தான் அது. சரியா? ஓகே. அப்ப இங்க நாங்க போடலாம். அப்ப ஏதாவது என்ன கேட்காங்கன்னு சொன்னா, இந்த எந்த தீமை செலக்ட் பண்றேன்னு சொல்லி அவங்கள முடிவெடுக்க வைக்கிறது எது அப்படின்னு சொல்லி கேட்காங்க. டிசைட் ஆன் த ஸ்பெஷலைஸ்ட் அப்படின்னு சொல்லி போடுவோம். சரியா? ஸ்பெஷலைஸ்ட் தீம்ஸ் தட் தே ஆர் கீன் ஆன். அல்லது இதுக்கு கைட்ல இருங்க, கைடை பார்ப்போம் இதுக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னு சொல்லி.
ஏன்னா டிரெக்டா அந்த வேர்டு இல்லை இதுல. ரைட். இதுக்கு ஸ்பெசிபிக், அடுத்தது பெர்டிகுலர் அப்படின்னு சொல்லி அவங்களே போட்டிருக்காங்க. ஸோ இது கேள்வியில் இருக்கிற மிஸ்டேக் தான். ஸோ அதை நீங்க அலட்டிக்க வேணாம், சரியா? ஸோ ஸ்பெசிபிக்னஸ்னா குறிப்பிட்ட அப்படின்னு சொல்ற ஒரு மீனிங், அல்லது பெர்டிகுலர் அப்படின்னு சொல்லி. இப்போ இது வந்து அந்த பேராகிராஃப்ல இல்லை, உண்மையா இது பேப்பர்ட மிஸ்டேக், சரியா? ஸோ இதை நீங்க பெருசா எடுக்க வேணாம். அப்படி எங்களுக்கு இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு அதுக்கு மார்க்ஸ் வரும், சரிதானே? ஸோ டோன்ட் வரி. ஸோ அப்போ அந்த பிளாங்க் இருக்கட்டும். தீம்ஸ் பேஸ்ட் ஆன் தீம்ஸ் theme based stamp collecting has become a fashion of stamp அப்படின்னு வந்துட்டு ரீசன்ட்லி அப்படின்னு இருக்குது. ஓகே. theme based stamp collecting has become a fashion of stamp. அப்ப தீமை பேஸ் பண்ணி ஸ்டாம்ப் கலெக்ட் பண்றது ஒரு ஆக்கள்ன்ற ஒரு நடைமுறையா வந்திருக்காம். அப்ப ஸ்டாம்ப் வந்திருக்கு இங்க. அந்த ஆக்கள் யார் நடைமுறையா அது வந்திருக்கு? ஸ்டாம்ப் யாரு? collectors. Okay. The theme-based stamp collecting has become a fashion of stamp collectors recently, right? அதாவது ஸ்டாம்ப்ஸை கலெக்ட் பண்றாக்களுடைய ஒரு பழக்கமாக வந்திருக்காம். எது? இந்த தீமை அடிப்படையா வச்சு ஸ்டாம்ப் கலெக்ட் பண்ற விஷயம், ரைட்? ஸோ இந்த கொஷன் கிளியரா எல்லாருக்கும்? ஃபோர்த் கொஷின் ஓகேவா? ரைட். ஸோ இந்த ஃபோர்த் பிளாங்குக்குரிய வேர்ட் அங்கே உண்மையாவே அவங்க தரல, சரியா? அது வந்து பேப்பர்ட மிஸ்டேக், அதுக்கு நாங்கள் ஒன்றும் செய்யலாம், ரைட்? பட் மற்றபடி இந்த கேள்வி நீங்க மேல இருந்து வேர்ட் எடுத்து போடணும், சரியா? ஏன்னு சொன்னா எங்களுக்கு மேல இதுல தந்திரி லைக் இன்ஸ்ட்ரக்ஷன்ல தந்திரி, சரிதானே? ஸோ அப்ப அப்படித்தான் வரும். ஓகே, கொஷன் 5 பார்ப்போம் இப்போ. கொஷன் 5 வந்து ஒரு பெரிய ஒரு டெக்ஸ்ட், சரிதானே? ஸோ இதுல இந்த டெக்ஸ்ட்டை வாசிச்சு உங்களுக்கு கீழே 1 to 4 அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பெரிய கேள்விகள் இருக்கும் பாருங்க. இது அடுத்த பேஜ் வரைக்கும் போகுது இந்த கொஷன், சரிதானே? ஸோ இப்போ என்ன செய்வோம், இதை வாசிப்போம், சரியா? ஸோ இப்போ ஒரு சேஞ்சுக்கு நாம் என்ன செய்வோம், உங்களில் ஒரு 1-2 பேரை ரீட் பண்ண சொல்லி பார்ப்போம். எனக்கு அதை ரீட் பண்ணிட்டு அதோட மீனிங்கையும் நீங்க கொஞ்சம் சொல்லுங்க, சரிதானே? நான் உங்களோட லெவலையும் செக் பண்ண தானே வேணும், உங்களுக்கு எந்த அளவுக்கு அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுன்னு சொல்லி. ஸோ கெனிஜா வந்து இந்த இந்த மூவிங்ல இருந்து இந்த ஸ்டேஜஸ் வரைமே தானே, அதை ரீட் பண்றீங்களா? ஓகே சார். அதை இப்படி செய்யுங்க, ரீட் பண்ணிட்டு ஒவ்வொரு சென்டென்ஸ்ல மீனிங்கா சொல்லிட்டு போங்க, சரிதானே? பெருசா இல்ல, நார்மலா. ஓகே ஓகே சார். ஆ Moving to a new country can be an exciting experience. அப்ப என்ன சொல்ல வராங்க? ரைட். மூவிங் டு அ நியூ கண்ட்ரி கேன் பி அன் எக்ஸைட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னா, ஒரு புது கண்ட்ரிக்கு நாங்க மூவ் ஆகுறதுன்னு சொன்னா அந்த கண்ட்ரில போய் வசிக்க போறது ஒரு புதிய ஆர்வமுள்ள அனுபவமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கண்டினியூ வாசிங்க. In a new environment, you moving to a new country can be an exciting. நீங்க திரும்ப வாசிக்கிறீங்க, ரெண்டாவது லைன். You feel alive. You feel more alive, seeing new sight and eating new foods. After few days, however, new experience seem streetful and delight turns into discomfort. அப்ப என்ன சொல்றாங்க? You feel more alive, seeing new sights and eating new foods. அப்ப ஒரு புது கண்ட்ரிக்கு நாங்க போனதுக்கு பிறகு எங்களுக்கு உடனே அந்த இடத்த, அந்த புது இடங்கள், அடுத்தது அங்க சாப்பிடுற புதிய சாப்பாடுகள், இந்த விஷயங்கள் நான் பார்த்தோன்னே நமக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். யூ ஃபீல் மோர் அலைவ். ஆஃப்டர் ஃபியூ டேஸ், கொஞ்ச நாட்களுக்கு பிறகு, however, new experiences seem stressful and delight turns into discomfort. அப்ப என்ன சொல்றாங்க?
இப்படி எல்லாம் ஃபர்ஸ்ட்ல நல்லா இருக்கிறது, கொஞ்ச நாள் போனதுக்கு பிறகு புதிய எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் எங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகின மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அடுத்தது அங்க கிடைச்ச சந்தோஷம் எங்களுக்கு ஒரு ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டாக மாற பார்க்கும். திஸ் இஸ் நவுன் ஆஸ் கல்ச்சர் ஷாக். அப்ப இதை நாங்க என்ன சொல்றோம்? கலாச்சார அதிர்ச்சி, கல்ச்சர் ஷாக் அப்படின்னு சொல்லி ஒரு வேர்ட்ஸால இதை நாங்க குறிக்கும். அப்ப புதிய இடத்துக்கு போய் அது நல்லா இருந்து திரும்ப ஒரு மாதிரியாக இருக்கிறது, கல்ச்சர் ஷாக் அப்படின்னு சொல்றோம். கல்ச்சர் ஷாக் இஸ் ஆல்வேஸ் மோர் தேன் ஹோம் சிக்னஸ் அண்ட் இட் அஃபெக்ட்ஸ் நியர்லி எவ்ரி ஒன் ஹூ என்டர்ஸ் எ நியூ கல்ச்சர். டூரிஸ்ட், பிஸ்னஸ் டிராவலர்ஸ், டிப்ளமேட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அலைக். அப்ப என்ன கல்ச்சர் ஷாக்குங்கிறது? ஹோம் சிக்னஸை பார்க்க ஒரு ஹோம் சிக்னஸை பார்க்க ஒரு இன்னும் மோசமான ஒரு விஷயம். இது எல்லாரையும் பாதிக்குது. ஒரு புதிய கல்ச்சருக்கு போற எல்லாரையும் பாதிக்குது. யாரு? டூரிஸ்ட் மாதிரியான ஆக்கள், பிசினஸ் டிராவல் பண்றாக்கள், டிப்ளமேட்ஸ், ராஜதந்திரிகள், அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸ், இவங்க எல்லாரையுமே இந்த கல்ச்சர் ஷாக் வந்து பாதிக்குது. மெனி எக்ஸ்பர்ட்ஸ் எக்ஸ்பிரஸ் டைவர்ஸ் வியூஸ் ஆன் கல்ச்சர் ஷாக். அப்ப பல எக்ஸ்பர்ட்ஸ் வந்து என்ன சொல்றாங்க? ஒரு வித்தியாசமான பார்வைகளை முன்வைக்காங்க இந்த கல்ச்சர் ஷாக் அப்படிங்கிற விஷயத்தை. However, they agree that it has roughly 5 stages. அப்ப என்ன சொல்றாங்க? இந்த கல்ச்சர் ஷாக் அப்படிங்கிறது 5 ஸ்டேஜஸை கொண்டிருக்கான். ஓகே. In the first stage, you experience some simple difficulties such as trying to use the telephone or public transportation. But you can quickly overcome these small changes. அப்ப அந்த 5 ஸ்டேஜஸ்ல முதலாவது ஸ்டேஜ் என்னன்னு சொன்னா, ஒரு கல்ச்சர் ஷாக் ஏற்படுறதுக்கான முதலாவது ஸ்டேஜ், நமக்கு டெலிஃபோன் அல்லது அதாவது நாங்கள் கால் பேசுவோம் தானே, அதை அல்லது பப்ளிக் டிரான்ஸ்போர்டேஷன், பஸ்ஸஸ், இப்படியான விஷயங்களை யூஸ் பண்றதுல ஒரு கஷ்டம் கொண்டு வருமாம். ஆனா என்ன, நாங்க குயிக்கா அதை ஓவர் கம் பண்ணிடலாமான்னு சொல்றாங்க. யூ ஹாவ் ஆப்டிமிஸ்டிக் வியூஸ் அபவுட் த நியூ கல்ச்சர், ஸோ யூ ஆர் ஈகர் டு மேக் கான்டாக்ட் வித் பீப்புள். அப்ப நாம புதிய கல்ச்சரை பத்தி ஒரு நல்ல எண்ணம் கொண்டிருக்கமாம். அதனால நம்ம மற்ற ஆக்களோட, அங்க இருக்கிற ஆக்களோட கான்டாக்ட் பண்ணணும், தொடர்பு கொள்ள வேணும்னு நினைக்கும். In the second stage, differences in behavior become more noticeable to you. ரெண்டாவது ஸ்டேஜ்ல மக்களோட நடத்தைகள் இருக்கிற வித்தியாசங்கள் நமக்கு இன்னும் கிளியரா விளங்க தொடங்கும். Because you do not know the customs of the new culture, you may find it difficult to make friends. அப்ப என்ன சொல்றாங்க? அந்தந்த கலாச்சாரங்கள் இருக்கிற நடைமுறைகள் வந்து நமக்கு தெரியாம இருக்கும். அதனால மற்ற நபர்களோட நாங்க ஃப்ரெண்ட்ஸாக போற விஷயம் எங்களுக்கு கஷ்டமாகும். இட் இஸ் ஹார்ட் டு கேரி ஆன் அ கேஷுவல் கான்வர்சேஷன். ஒரு ஆளுக்கூட சும்மா பேசுற அந்த தொடர்பாடலை கூட எங்களால கொண்டு போறது வந்து கஷ்டமாக இருக்கு. யூ ஓவர் ஹியர் அ கான்வர்சேஷன் பட் யூ கேனாட் அண்டர்ஸ்டாண்ட் இட். அப்ப அவங்க பேசுறதெல்லாம் எங்களுக்கு விளங்கும், கேட்கும், ஆனா எங்களுக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளாம இருக்கு. Why is everyone laughing? Are they laughing at you or at some joke that you do not understand? அப்ப ஏன் எல்லாரும் சிரிக்காங்க? ஒருவேளை நம்மளை பார்த்து சிரிச்சாங்களா, இல்லாட்டி ஒரு ஜோக் கொண்டு சொல்லிட்டு அவங்களே சிரிச்சாங்களா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் சிரிக்கிற மாதிரி இருக்கு. In the third stage, you feel that you have made a mistake in coming here. அப்ப நாம மூணாவது ஸ்டேஜ் வந்தோட என்ன செய்வோம்? இங்க வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோமோ, தெரியாம வந்துட்டோமோ அப்படின்னு நினைப்போம். Making friends hasn't been easy, so you begin to feel isolated. அப்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கி கொள்றது ஒரு ஈஸியான வேலை எல்லாமே இருக்கும். அதனால நம்ம தனியாக ஃபீல் பண்ண தொடங்குவோம். Now you want to be with familiar people and eat familiar food. இப்போ எங்களுக்கு நாங்க ஆல்ரெடி இருந்த எங்கட கல்ச்சர்ல இருந்த ஆக்களோட இருக்கணும், அல்லது அவங்க சாப்பிட்ட சாப்பாடை சாப்பிடணும், இப்படியான ஒரு ஃபீலிங் வந்து வரும். You begin to spend most of your free time with people from your home country. அப்ப நம்ம எங்கட ஹோம் கண்ட்ரில இருந்த இருக்கிற ஆக்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிப்போம். You know that you are in the fourth stage of culture shock when you have negative feelings about almost everything. அப்ப நாலாவது ஸ்டேஜ் என்னன்னு சொன்னா, எதை எடுத்தாலும் எங்களுக்கு ஒரு நெகட்டிவ் ஃபீலிங் இருக்கிறதா நாலாவது ஸ்டேஜ். In this stage, you actively reject the new culture. You become critical and irritable. You believe that people are unfriendly. அப்ப நாலாவது ஸ்டேஜ்ல கடைசி என்ன நடக்குது? புதிய கல்ச்சரை நாங்க டோட்டலாவே ரிஜெக்ட் பண்ணது, எங்களுக்கு வானா அப்படின்னு சொல்லி.
மத்த அவங்களோட கல்ச்சர்ல இருக்க குறைகளை கிரிட்டிக்கல் அப்படின்னு சொன்னா சுட்டி காட்டுற இப்படி இருக்கே அப்படி இருக்கீன்னு சொல்லி அப்படியான ஒரு மனநிலைக்கு வரும். யூ பிலீவ் தட் பீப்புள் ஆன் ஃப்ரெண்ட்லி. அப்ப அங்க இருக்கிற மனுஷங்க வந்து அவ்வளவு ஃப்ரெண்ட்லி இல்ல, பழகிறதுக்குரிய ஆட்கள் இல்ல அப்படின்னு நினைக்க தோணும். ஃபைனலி யூ ரீச் த 5th ஸ்டேஜ். கடைசி ஸ்டேஜ். as your language skills improve, you begin to have some success in negotiating situations. அப்ப 5வது ஸ்டேஜ்ல நடக்குதுன்னா எங்கட லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயினதுக்கு பிறகு, அந்த கல்ச்சர்ல என்ன லாங்குவேஜ் பேசுறாங்களோ அது இம்ப்ரூவ் ஆயினதுக்கு பிறகு யூ பிகின் டு ஹேவ் சம் சக்சஸ் இன் நெகோசியேட்டிங் சிச்சுவேஷன்ஸ். அப்ப அந்த ஒரு ஆக்களோட நாங்க கதைச்சி ஒரு சிச்சுவேஷனை நாங்க சால்வ் பண்ணணுமாக இருந்தா அந்த இடங்கள்ல இப்ப எங்களுக்கு லாங்குவேஜ் தெரிஞ்சதால அது கொஞ்சம் சக்சஸ் ஆக போகும். as a result you can successfully chat about the weather with a stranger in the bus. அப்ப லாங்குவேஜ் இப்படி இம்ப்ரூவ் ஆயினோன்னா இப்ப சும்மா ஒரு பஸ்ல போறோம்னு சொன்னா அங்க இருக்கிற யாருன்னு தெரியாத அந்த கல்ச்சரை சேர்ந்த ஒரு ஆளோட இன்றைக்கு காலநிலை வெதர் எப்படி இருக்கி அப்படின்னு சும்மா அப்படியான விஷயங்களை பேச முடியும். தென் யுவர் செல்ஃப் கான்பிடன்ஸ் க்ரோஸ். அப்ப இப்படி நாங்க கம்யூனிகேட் பண்றதால எங்களோட செல்ஃப் கான்பிடன்ஸ் வந்து க்ரோ ஆகும். ஆஃப்டர் ரியலைசிங் தட் யூ கேனாட் சேஞ்ச் த டிஃபரன்சஸ் ஆஃப் யுவர் சரௌண்டிங்ஸ், யூ பிகின் டு அக்செப்ட் அண்ட் டோலரேட் தெம். அப்ப என்ன சொல்றாங்க, நம்மளால நம்ம சூழல்ல இருக்கிற விஷயங்களை மாற்ற முடியாது அப்படின்னு நம்ம உணர்ந்து கொண்டோம்னா அந்த மாற்றங்களை எல்லாம் நாம் என்ன செய்வோம், எக்ஸெப்ட் பண்ணிக்க ஆரம்பிப்போம், சகிச்சு கொள்ள ஆரம்பிப்போம். For instance, you may not like the way some people in your host country dress, but you do not regard their clothes as wrong, just different. அப்ப அந்த இடத்துல இருக்கிற மக்கள்ற இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா சொல்றேன்னா அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அதெல்லாம் வந்து எங்களுக்கு பிடிக்காம இருந்தாலும் அது ரோங் இல்லை, அது வித்தியாசமான ஒன்று அவங்க செய்யறாங்க அப்படின்னு நம்ம அக்செப்ட் பண்ணிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இங்க தந்த பேராகிராஃப் வந்து ஒரு கல்ச்சர் ஷாக். ஒரு புது நாட்டுக்கு போனோம்னா எங்களுக்கு அது ஒரு மாதிரியாக இருந்து அதுக்கு பிறகு நாங்க அந்த கல்ச்சரை பழகினத்துக்கு பிறகு எங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் ஓகே ஆகிறது தான் இந்த பேராகிராஃபோட விஷயம். ஸோ இப்போ முதலாவது கொஸ்டினுக்கு வருவோம். Do the following statements agree with the information given in the above text? அப்போ கீழே தந்திருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் மேல இருக்கிற பேசேஜோட ஒத்து போகுதான்னு பார்க்கணும். அப்ப ட்ரூ, ஃபோல்ஸ், நாட் கிவன் அப்படின்னு 3 ஆப்ஷன் தந்திருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, விஷயம் சரின்னா ட்ரூ, பிளண்டா ஃபோல்ஸ். இப்படி ஒரு இன்ஃபர்மேஷனே அங்க இல்லைன்னு சொன்னா நாட் கிவன், ஃபோல்ஸ் போடுறல, போட்டா பிள்ளை. சரிதானே? முதலாவது, டூரிஸ்ட் நெவர் கம் த விக்டிம் ஆஃப் கல்ச்சர் ஷாக். டூரிஸ்டுக்கு கல்ச்சர் ஷாக் வாரதே இல்லையா அப்படின்னு சொல்றாங்க. சரியா பிள்ளையா? யாருக்கு தெரியும்? ஃபால்ஸ். ஏன்? எங்களுக்கு எல்லா ஆக்களுக்கும் எல்லா வகையான பீப்புளுக்கும் கல்ச்சர் ஷாக் வரும்னு சொல்லி தான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபால்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் நீட் தி அசிஸ்டன்ஸ் ஆஃப் அ சைக்காட்ரிஸ்ட் டு ஓவர் கம் கல்ச்சர் ஷாக். ஒரு சைக்காட்ரிஸ்ட்னு சொல்றது அந்த மனநிலை தொடர்பான ஒரு வைத்தியர், டாக்டர். அவங்களோட அசிஸ்டன்ஸோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த கல்ச்சர் ஷாக்கை தாண்டி வரலாமாம். இது என்ன, இது ஃபால்ஸா ட்ரூவா? நாட் கிவன். அப்படி ஒரு இன்ஃபர்மேஷனே அங்க இல்ல. சைக்காட்ரிஸ்ட பத்தி எல்லாம் பேசவே இல்லை. அப்ப நாட் கிவன். அப்ப இதுக்கு ஃபால்ஸ் தரலையே, பிள்ளைதானே அப்படின்னு நினைச்சு ஃபால்ஸ் போட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இதுக்கு மார்க்ஸ் கிடைக்காது. சரிதானே? அப்ப தரலன்னு சொன்னா நாட் கிவன். In the first stage of culture shock, you develop negative views on the new culture. அப்ப முதலாவது ஸ்டேஜ், கல்ச்சர் ஷாக்ட முதலாவது ஸ்டேஜ்ல அந்த புதிய கல்ச்சரை பத்தி நீங்க நெகட்டிவான வியூஸ கொண்டிருக்கீங்களாம். அப்ப முதலாவது ஸ்டேஜ்ல என்ன எங்களுக்கு தந்த, யூ எக்ஸ்பீரியன்ஸ் சம் சிம்பிள் டிஃபிகல்டிஸ் such as trying to use the telephone or public transportation. அப்ப முதலாவது ஸ்டேஜ்லயே எங்களுக்கு இத பத்தின புதிய கல்ச்சரை பத்தின நெகட்டிவ் வியூஸ் வருதா? இல்ல சார், 5th ஸ்டேஜ்ல வருது. ரைட். சிம்பிளான இதான எங்களுக்கு ஸ்டார்ட்ல ஏற்படுது. அப்ப அது ஃபால்ஸ். ஹோம் சிக்னஸ் இஸ் லெஸ் சிவியர் தேன் கல்ச்சர் ஷாக். அப்ப ஹோம் சிக்னஸ் அப்படிங்கிறது வீட்டரிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மாதிரியான ஒரு விஷயம். அது வந்து கல்ச்சர் ஷாக்கை விட ஒரு குறைவான தாக்கம் கொண்டதாம். சரியா இல்லையா? ட்ரூ. அப்ப என்ன, ஹோம் சிக்னஸ் பார்க்க கல்ச்சர் ஷாக் எஃபெக்ட் கூடினது அப்படின்னு எங்களுக்கு நாங்க பார்த்தோம். 5வது, when you totally reject the new culture, you are in the final stage of culture shock. அப்ப
முற்று முழுதாக நாங்க அது நியூ கல்ச்சரை ரிஜெக்ட் பண்ணக்குள்ள நாங்க கல்ச்சர் ஷாக்ல ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்கோமான்னு சொல்றாங்க. என்ன இது? True. ட்ரூ. ஓகே. Your language abilities play a role in becoming successful in the fifth stage. அப்ப அஞ்சாவது கடைசி ஸ்டேஜ்ல நாங்க அந்த புதிய கல்ச்சர்ல சக்சஸ் ஆகிறதுக்கு எங்களோட மொழி திறமை முக்கியமாம்னு சொல்றாங்க. இதுவும் என்ன? True. ட்ரூ. ரைட். Host countries provide support services for those affected by culture shock. அப்ப host countries வந்து இந்த கல்ச்சர் ஷோக்கால பாதிக்கப்பட்டவர்களுக்கு சப்போர்ட் பண்றாங்களாம். Not given. இப்படி ஒரு விஷயமே அங்க இல்ல. சரிதானே? நாட் கிவன். ஓகே. ஸோ இப்ப ரெண்டாவது பார்ப்போம். Match the following main ideas with the 5 stages of culture shock by writing the number of the stage in the space provided. அப்ப என்ன சொல்றாங்க? Match the following main ideas with the 5 stages of culture shock by writing the number of the stage in the space provided. அப்போ இங்க 5 ஐடியாஸ் தந்திருக்காங்க. சரிதானே? அந்த 5 ஸ்டேஜஸுக்கும் பொருத்தமான 5 ஐடியாஸ் தந்திருக்காங்க. ஸோ எந்த ஐடியா எந்த ஸ்டேஜோட மெச் ஆகுதுன்னு நாங்க எழுதணும். அப்ப முதலாவது எக்ஸெப்டன்ஸ் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட். எக்ஸெப்ட் பண்ணிக்கொண்டு நாங்க அதுக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்றோம். இது எத்தனாவது ஸ்டேஜ்? பாருங்க. After realizing that you cannot change the differences of your surroundings, you begin to accept. எந்த ஸ்டேஜ்ல இருக்கு அக்செப்ட் பண்ற விஷயம்? Fifth. அஞ்சாவது ஸ்டேஜ்ல இருக்கு. ரைட். பாசிட்டிவ் ஃபீலிங்ஸ் டுவர்ட்ஸ் த நியூ கல்ச்சர். நியூ கல்ச்சரை பத்தின பாசிட்டிவ் ஃபீலிங்ஸ் எதுல வருது? First stage. ஓகே. ரைட். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கு. என்ன போன உடனே எங்களுக்கு என்ன நல்லா இருக்கு, அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல நாம நினைக்கும் ஒரு நல்ல இது ஒன்று வருது. மூணாவது நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் டுவர்ட்ஸ் நியூ கல்ச்சர். நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் நியூ கல்ச்சர்ல பத்தி எப்போ வருது? Fourth stage. பாருங்க. Fourth stage of culture shock, when you have negative feelings about almost everything. அப்ப நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் வந்து fourth ஸ்டேஜ்ல வருது. அடுத்தது awareness of small differences. சின்ன சின்ன மாற்றங்கள்ல எங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வருது. அது இதுல differences in behavior become more noticeable to you. எத்தனாவது ஸ்டேஜ்? Second stage. செகண்ட் ஸ்டேஜ். அப்ப எங்களுக்கு பேலன்ஸ் ஆக இருக்கிறவங்க யாரு? Third stage. Third stage. அப்ப நீட் ஃபார் கான்டாக்ட் வித் ஹோம் கல்ச்சர். எங்கட ஹோம் கல்ச்சரோட ஒரு தொடர்பு வேணும்னு நினைக்கிறது தேர்ட்ல. சரிதானே? அப்ப அதை மேட்ச் பண்ணி போட்டோம்னு சொன்னா சரி. இப்ப மூணாவதுக்கு வருவோம். Who or what do the following pronouns in bold print refer to? Right? அப்போ எதை அல்லது யார இந்த ப்ரொனவுன்ஸ் வந்து போல்ட் பிரிண்ட்ல இருக்கிற ப்ரொனவுன்ஸ் வந்து இதுன்னு கேட்காங்க. சோ முதலாவது பேராகிராஃப்ல இருக்கிற இட் அப்படிங்கிற வேர்ட் எதை அல்லது யார குறிக்குதுன்னு பார்ப்போம். ரைட்? முதலாவது பேராகிராஃப்ல இட் இந்த அறிக்கை. திஸ் இஸ் நவுன் ஆஸ் கல்ச்சர் ஷாக். இத கல்ச்சர் ஷாக்னு சொல்றாங்க. கல்ச்சர் ஷாக் இஸ் ஆல்வேஸ் மோர் தேன் ஹோம் சிக்னஸ். கல்ச்சர் ஷாக் ஹோம் சிக்னஸை விட இன்னும் ஆபத்தானதாக இருக்குது. அண்ட் இட் எஃபெக்ட்ஸ், அதோட அது பாதிக்கிறது. அப்ப இங்க இருக்கிற இட் எதை குறிக்குது? Culture shock. ரைட், கல்ச்சர் ஷாக்க குறிக்குது. இப்போ கடைசி லைன்ல தே இருக்கு, அடுத்தது தே தானே கேட்டுருந்தாங்க. அப்ப அதையும் சேர்த்து வாசிப்போம். Many expert express diverse views on culture shock. அநேகமான அந்த துறை சார்ந்த அந்த நிபுணர்கள் என்ன சொல்றாங்க? கல்ச்சர் ஷாக்கை பத்தி பல பார்வைகளை முன்வைக்காங்க. However, they agree that it has roughly 5 stages. இப்படி டிஃப்ரெண்டான வியூஸை வச்சாலும் கல்ச்சர் ஷாக்குக்கு 5 ஸ்டேஜ் இருக்கின்று அவங்க ஒத்துக்கொள்றாங்க. இந்த தே அவங்க யாரு? யாரு? Diverse. எக்ஸ்பர்ட்ஸ். சரியா? அப்ப பாருங்க. இப்ப முன்னுக்கு இருக்கிற இந்த சென்டென்ஸை வாசிப்போம். சரியா? Many experts express diverse
வீவ்ஸ் ஆன் கல்ச்சர். டைவர்ஸ் என்ன தெரியுமா? பலதரப்பட்ட, பல்வகைமையான அப்படின்னு வருது. வீவ்ஸ் சொன்னா பார்வைகள், சரிதானே? அப்ப பல எக்ஸ்பர்ட்ஸ் என்ன செய்யறாங்க? பல்வகைமையான பார்வைகளை வைக்காங்க இந்த கல்ச்சர் ஷோக்ல. இது ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு டிஃப்ரெண்டான வியூல பார்க்காரு இதை எக்ஸ்பர்ட் ஆக்கள். However, எவ்வாறாயினும் they agree it has roughly 5 stages. எவ்வாறு இருந்தாலும் அவர்கள் இதுக்கு 5 ஸ்டேஜஸ் இருக்குன்னு ஒத்துக்கிறாங்க. இப்ப சொல்லுங்க பாப்போம், தேன்னு சொன்னா யாரு யாரு ஒத்துக்கிறாங்க 5 ஸ்டேஜஸ் இருக்குன்னு? Experts. அங்க இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ், ரைட்? ஓகே. சோ அப்ப தே வந்து எக்ஸ்பர்ட்ஸ். அடுத்தது லாஸ்ட் பேராகிராஃப்ல இருக்கிற தெம். அப்ப இட் வந்து கல்ச்சர் ஷாக் தானே? கல்ச்சர் ஷாக். அடுத்தது தே வந்து எக்ஸ்பர்ட்ஸ். இப்போ தெம் வந்து லாஸ்ட் பேராகிராஃப்ல இருக்கா. அப்ப அதை Sir, பாப்போம். ஆமா, இது many experts ன்னு வராதா? விளங்கலாமா? மெனி எக்ஸ்பர்ட்ஸா? நோ ப்ராப்ளம். எக்ஸ்பர்ட்ஸ், மெனி எக்ஸ்பர்ட்ஸ். எக்ஸ்பர்ட்ஸ் நிபுணர்கள், மெனி எக்ஸ்பர்ட்ஸ் பல நிபுணர். அது ஒரு இஷ்யூ இல்லை, ஓகேவா? ஆக்கல் Okay, sir. யாருன்னா சரி. ஓகே, இப்போ 5 அடுத்த இதுக்கு போகும். தெம் இருக்கிறது என்னன்னு கேட்கா. அப்ப தெம் இங்க இருக்கு. After realizing that you cannot change the differences of your surroundings, உங்களோட சுற்றுச்சூழல்ல இருக்கிற மாற்றங்களை மாற்ற முடியாது அப்படின்னு நீங்க உணர்ந்து கொள்ற நேரம், you begin to accept and tolerate them. நீங்க அவற்றை சகித்துக் கொள்ளவும் ஏற்றுக்கொள்ளவும் ஆரம்பிக்கிறீர்கள். எவற்றை ஏற்றுக்கொள்றோம்? எவற்றை ஏற்றுக்கொள்றோம்? சுற்றுச்சூழல்ல இருக்கிற மாற்றங்களையும், அதாவது மாற்றங்களை மாற்ற முடியாது அப்படின்னு நாங்க நினைக்கக்குள்ள என்ன, நாங்க அதை ஏத்துக்கொள்ள ஆரம்பிக்குமா? அப்ப எதை ஏத்துக்கொள்ள ஆரம்பிக்கும்? டிஃபரன்சஸ். Different. டிஃபரன்சஸ். அப்ப டிஃபரன்சஸ் என்ன? வித்தியாசங்கள், மாற்றம். சரியா? மாற்றம் அப்படின்னு சொல்றதை விட வித்தியாசங்கள், சரியா? Okay, sir. ரைட். இப்ப 4வது பாருங்க. ரைட் ஒன் வேர்ட் ஃபார் ஈச் ஆஃப் த கிவன் blanks. இந்த தரப்பட்டிருக்கிற பிளாங்குக்கு ஒரு வேர்ட் எழுதட்டாம். ஒரு வேர்ட், ஒன் வேர்ட். செலக்டிங் ஃப்ரம் த பேசேஜ். அப்ப மேல இருக்கிற பேசேஜ்ல இருந்து செலக்ட் பண்ணட்டாம். விச் மீன்ஸ் த சேம் ஆஸ் த ஃபாலோவிங். அப்ப கீழே இருக்கிற இந்த வேர்ட்ஸ் அல்லது ஃப்ரேசஸுக்கு பொருத்தமான ஒரு சொல்ல, அதே மீனிங்ல இருக்கிற ஒரு சொல்ல இந்த பிளாங்க்ல போடலாம். அப்ப முதலாவது பார்ப்போம். ஃபீலிங் ஆஃப் worry ஓ எம்பாரஸ்மெண்ட். அப்ப கவலையான ஃபீலிங் அல்லது ஒரு ஒரு எம்பரஸ்மெண்ட் சொன்னா ஒரு லைக் தமிழ்ல அதை எப்படி சொல்ற? கொஞ்சம் நீங்க தமிழ் மீனிங் பார்ப்போம். எனக்கு தமிழ் மீனிங் தெரியாதுக்கு. மீனிங் தமிழ், ரைட்? சாரி, சங்கடம், சரிதானே? எம்பரஸ்மெண்ட் சங்கடம் சொல்றேன். அப்போ ஃபீலிங் ஆஃப் worry ஓ எம்பரஸ்மெண்ட், இது மாதிரி ஒரு சொல் எங்க இருக்கி அப்படின்னு கேட்காங்க. அப்ப என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். Discomfort வருமா சார்? ரைட், டிஸ்கம்ஃபர்ட். டிஸ்கம்ஃபர்ட்னு சொன்னா என்ன? அசௌகரியம் அப்படின்னு சொல்லுவோம் தானே, அதான் டிஸ்கம்ஃபர்ட். ஸோ அது இங்க பொறுத்த மாதிரி. அப்ப டிஸ்கம்ஃபர்ட்னு சொன்னா நாங்க ஒரு மாதிரி ஒரு கம்ஃபர்ட் இல்லாத மாதிரி, எங்களுக்கு ஒரு ஒரு சௌகரியம் இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுவோம் தானே. அப்ப அதை தான் இங்க கேட்காங்க. அடுத்தது வெரி இன்ட்ரெஸ்டட் ஓ கீன். ஒரு விஷயத்துல மிச்சம் இன்ட்ரெஸ்டடா இருக்கிற, அதுக்கு நாங்க என்ன சொல்ற? அதுக்கு லைக் Exciting. எக்ஸைட்டிங். எக்ஸைட்டிங் சொன்னா ஆச்சரியம் ஊட்டுற மாதிரி இருக்கிற. அப்ப இதுக்கு ஒரு வேர்ட் வரும். என்னன்னு சொன்னா, இருங்க அதை எங்க இருக்குன்னு ஃபைன் பண்ணிக்கிறேன். இப்போ வாசிச்சுட்டு வரக்குள்ள விளங்கிச்சு எனக்கு. அந்த எங்கட ஹோம் கண்ட்ரி ஆக்களோட இது செய்யணும்னு சொன்னதானே, அது அதுல வரும். இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும்னு வருதா? அதுல இருக்குமே. கான்டாக்ட். சரிங்க, சர்ச் பண்ணி பார்ப்போம். ஈக ஈக அப்படின்னு ஒரு வேர்டு வருமே, அதான் வரும்.
இது வரக்குள்ள மிஸ் பண்ணிட்டேன் அந்த வேர்டு. இந்த பாருங்க. ஸோ யூ ஆர் ஈகர் டு மேக் கான்டாக்ட் வித் பீப்புள். ஈகர்னு சொன்னா மிச்சம் ஆர்வமாக இருக்கிற, அதுதான் நாங்க ஈகர் அப்படின்னு சொல்றேன். சரிதானே? அந்த வேர்ட் வரும். ஓகேயா? இன்ட்ரெஸ்டட் ஓ கீனுக்கு ஈகர் அப்படிங்கிற வேர்ட் வரும். ரைட்டா? ஓகே. Okay, sir. அடுத்தது ஈஸி டு see அண்ட் observable. பார்க்கறதுக்கு ஈஸியாக அல்லது அவதானிக்க மாதிரி இருக்கிற, அதுக்கு என்ன வரும்? இந்த பாருங்க. நோட்டிசபிள். டிஃபரன்சஸ் இன் பிஹேவியர் பிகம் மோர் நோட்டிசபிள். நோட்டிசபிள்னு சொன்னா அவதானிக்கிறதுக்கு மிகவும் ஈஸியாக இருக்கிறது சொல்றேன். அப்ப அதுக்கு என்ன வரும்? நோட்டிசபிள். ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்றேன்னு சொன்னா என்ன? அவதானிக்கிற, கவனிக்கிற. செப்பரேட்டட் ஃப்ரம் அதர்ஸ் ஓ வித்தவுட் மச் கான்டாக்ட். மற்றவர்கள்ல இருந்து பிரிஞ்சு இருக்கிற, ஒரு தொடர் கொண்டு இல்லாம, அதுக்கு என்ன சொல்ற? உங்களுக்கு கொரோனா டைம்ல எல்லாம் ஒரு வேர்ட் கேள்விப்பட்டிருவீங்க, ஐசோலேட்டட். ஐசோலேட் பண்றேன்னு சொல்லி, ஐசோலேஷன்ல இருக்கிறேன்னு சொல்லி, தனிமைப்படுத்தப்படுறேன்னு இருக்கு தானே, அதான் ஐசோலேட்டட். சரியா? இந்த Sir. ஐசோலேட்டட் அது. ஓகே. அடுத்தது கெட்டிங் அனாய்ட். கெட்டிங் அனாய்ட்னு சொன்னா என்னவா? Irritable. ரைட். இரிட்டபிள். இரிட்டேட் பண்றேன்னு சொல்லி கேள்விப்பட்டீங்க தானே, ஒரு ஆளை போட்டு இரிட்டேட் பண்ற, அதான் அனோயிங்னு சொல்றதும் அதான். அப்ப இதுக்கு இரிட்டபிள் அப்படின்னு சொல்லி வரும். ரைட்? ஓகே. ஸோ இப்படித்தான் நீங்க அந்த அதுல இருக்கிற வேர்டை ஃபைண்ட் பண்ணி போடுவீங்க. ரைட்? ஸோ இது வந்து 4வது. ஸோ இப்படித்தான் உங்களுக்கு இந்த, இது எத்தனாவது கொஸ்டின்? Question 5. ரைட். கொஸ்டின் 5, அதாவது பார்ட் 2ல ஏதானே இது? எஸ், ஏ பார்ட். எஸ், ஏ பார்ட்ல 5th கொஸ்டின் இது. இப்போ எங்களுக்கு எது ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொன்னா பி பார்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. அப்ப இனிமேல் நாங்க கொஞ்சம் மெனுவலாக எழுதக்கூடிய வேலைகள் இதுல இருந்து ஆரம்பிக்க போகுது. சி ஃபர்ஸ்ட் இருக்கிற முன்னால இருந்த பார்ட் வரைக்கும் எங்களுக்கு ஏ பார்ட் வரைக்கும் சின்ன சின்ன ஆன்சர்ஸ் போடுறது, அண்டர்லைன் போடுறது, இதுகள் தான் விஷயம். ஆனா இங்க இருந்து இனி என்ன, எங்களுக்கு டயலாக்ஸ், அடுத்தது சி ஃபுல்லாவே ரைட்டிங் பார்ட்ஸ், அது எல்லாமே ஸ்டார்ட் ஆக போகுது. அப்ப இங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஹவு டு யூ, அப்ப டயலாக்ஸ்ன்னு சொல்றது இந்த பார்ட் பில இருக்கிற கொஸ்டின் 6, 7, 8. இந்த 3 கொஸ்டினும் ஒருவருடைய உரையாடல், ஒரு டயலாக்ஸ வச்சு வரும். சரிதானே? Okay, sir. ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 2 minutes வெயிட் பண்ணுங்க. ஓகே, சாரி ஸ்டூடெண்ட்ஸ், பாருங்க. யுவர் குரூப் வாண்ட்ஸ் டு கம்ப்ளீட் அன் அசைன்மெண்ட் சூன், சஜஸ்ட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் டு கோ டு த லைப்ரரி. அப்ப இந்த 6வது கொஸ்டின் என்னன்னு சொன்னா, கீழே சில சிச்சுவேஷன்ஸ் தருவாங்க, 1, 2, 3, 4, 5. அந்த சிச்சுவேஷன்ல நாம எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவோம், என்ன சொல்லி இருப்போம் அப்படின்னு நாம அதை எழுதணும். இது எல்லாமே வந்து அவங்க ஒரு வேர்டை தந்து ஸ்டார்ட் பண்ணி விடுவாங்க. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல ஷால் இருக்கி, 2வதுல குட் இருக்கி. அப்ப இது கேள்வியாகவும் வரலாம், ஸ்டேட்மெண்ட்ஸாகவும் வரலாம். அப்ப நாங்க அதுக்கு பொருத்தமான ரெஸ்பான்ஸ் அந்த சிச்சுவேஷன்ல என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னு சொல்லி எழுதணும். இப்ப முதலாவது இதை பாருங்க, யுவர் குரூப் வாண்ட்ஸ் டு கம்ப்ளீட் அன் அசைன்மெண்ட் சூன். எங்கட குரூப் வந்து, எங்கட குழு ஒரு அசைன்மெண்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணணுமா குயிக்கா. சஜஸ்ட் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் டு கோ டு லைப்ரரி. லைப்ரரிக்கு போறதுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸை சஜஸ்ட் பண்ணட்டா. அப்ப நீங்க ஷேல்னு சொன்னா ஒரு மோடல் வேர்ப், நாங்க போவோமா செய்வோமா அப்படின்னு போடுவோம் தானே, அதுக்குரிய மோடல் வேர்ப். அப்ப இங்க எப்படி எழுதலாம் லைப்ரரிக்கு போவோமான்னு கேட்கறதுக்கு? எப்படி எழுதுவீங்க? Shall we go to the library? ரைட். அவ்வளவுதான் விஷயம்.
ஜஸ்ட் ஒரு கொஷின். ஷால் வி கோ டு த லைப்ரரி, நாங்க எல்லாரும் லைப்ரரிக்கு போவோமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சரிதானே. கோ டு த லைப்ரரி, ரைட்? ரைட். ஷால் வி கோ டு த லைப்ரரி. ரெண்டாவது பாருங்க, யூ ஹாவ் டு ஃபில் an application form at the bank, request a pen from a person there. அப்ப என்ன, நீங்க பேங்க்ல ஒரு அப்ளிகேஷன் ஒன்று ஃபில் பண்ணணும். இப்போ ஒரு பர்சன்ட்ட இருந்து ஒரு பெண்ணை நீங்க கேட்கணும், ரிக்வெஸ்ட் பண்ணணும். அப்போ மோடல் வேர்ப் எங்களுக்கு குட், ரிக்வெஸ்டுக்குரிய குட் தந்திரிக்காக எனக்கு உங்களோட பேனைய தரையலுமான்னு கேட்கறதுக்கு எப்படி கேட்பீங்க? குட் Could you please give me a pen for a while? well done. Could you please give me, could you please give me your pen? அவ்வளவு, உங்களுக்கு உங்களோட பேனையை கொஞ்சம் எனக்கு தரையலுமா, விஷயம் முடிச்சு. யூ ஹாவ் ஜஸ்ட் வாட்ச்ட் அ வெரி குட் ஃபில்ம், நீங்க இப்பதான் ஒரு நல்ல ஃபில்ம் ஒன்று பார்த்துருக்கீங்க. What would you say to your friend as you come out of the cinema? ஒரு தியேட்டருக்கு படம் பார்க்க போறீங்க, நல்ல ஒரு படம், அப்பதான் தியேட்டர்ல இருந்து வெளியாகிறீங்க. படத்தை பத்தி ஃப்ரெண்டுகிட்ட என்ன சொல்லுவீங்க? வாட் அப்படின்னு சொல்லி தந்திரிக்காக. பட் இது ஒரு கொஷன் இல்ல, ஸ்டேட்மெண்ட். அப்ப எப்படி சொல்லலாம்? This is What? amazing film. என்னம்மா? This is amazing film. கொஞ்சம் சவுண்டா பேசுங்க. This is amazing film. ரைட். ஸோ இப்போ நீங்க சொன்ன அந்த திஸ் இஸ் அமேசிங் ஃபிலிம், திஸ் இஸ் அன் அமேசிங் ஃபிலிம்னு சொல்ற விஷயம் சரி. பட் இங்க எப்படி எங்களுக்கு தெரிந்திருக்காக? வாட் அப்படின்னு சொல்லி முன்னால தந்திரிக்காக. அப்ப எப்படி எழுதணும்னு தெரியுமா? நாங்க என்ன ஒரு அமேசிங்கான மூவி அப்படின்னு சொல்லி எழுதணும். அப்ப எப்படி எழுதுவோம்? வாட் அன் அமேசிங் ஃபில்ம். வாட் அன் அமேசிங் ஃபில்ம் அல்லது வாட் அன் எக்ஸைட்டிங் ஃபில்ம், இப்படி எழுதலாம். சரியா? Okay, sir. ஓகே. இப்போ இங்க ஸ்டார்ட் பட்டன் ஸ்டார்ட் பண்ணிட்டதால நாங்க இப்படி எழுதிருக்கோம். ஓகே. ஒன் ஆஃப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட்ஸ் யூ டு ஜாயின் ஹிஸ் or her family trip. அப்போ ஒரு ஃப்ரெண்ட் எங்கடா அவங்களோட ஃபேமிலி ட்ரிப் போறதுக்கு கூப்பிடுறாங்களாம், இன்வைட் பண்றாங்களாம். ரிஃப்யூஸ் தி இன்விடேஷன் வித் த ரீசன், ஒரு காரணம் சொல்லி அந்த இன்விடேஷனை ரிஃப்யூஸ் பண்ணட்டான். அப்ப ஐ ஆம், நான் அப்படின்னு சொல்லி தொடங்கி விட்டுருக்காங்க. அப்ப எப்படி நான் எனக்கு ஏலாண்டு எப்படி சொல்றேன் ரிஃப்யூஸ் பண்றேன்? ஐ ஆம் அப்படின்னு சொல்லி. அப்ப ஒரு விஷயத்தை ரிஃப்யூஸ் பண்ணக்குள்ள, மறுக்கக்குள்ள நாங்க என்ன சொல்லி செய்யலாம்? ஐ ஆம் சாரி, ஐ ஆம் சாரி அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்லும். சொல்லிட்டு அதுக்கு பிறகு என்ன, ஜஸ்ட் என்ன செய்யலாம்? அதுக்கு பிறகு ஐ ஆம் சாரி, ஐ காண்ட் ஜாயின் ஆஸ் ஐ ஹாவ் an exam. அப்போ எப்படி சொல்லிக்கும்? ஐ எம் சாரி, மன்னிச்சுக்கோங்க, ஐ காண்ட் ஜாயின் ஆஸ் ஐ ஹாவ் an exam. என்னால ஜாயின் பண்ண முடியாது, ஏன்னு சொன்னா எனக்கு ஒரு எக்ஸாம் இருக்கிறது. ஓகே, சரியா? இது Okay, sir. அஞ்சாவது பாருங்க, யூ வாண்ட் டு என்டர் யுவர் பிரின்சிபல்ஸ் ரூம், வாட் வுட் யூ சே? நீங்க உங்களோட பிரின்சிபல் ரூமுக்குள்ள உள்ளுக்கு போகணுமா, எப்படி சொல்லி போவீங்க? அப்ப எங்களுக்கு எக்ஸ்கியூஸ் மீ சார் ஓ மேடம் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்க, எப்படி வரணும்? Excuse me, sir or madam. May I come in? Right. May I come in? In. ஸோ இது ஒரு பேசிக்கான ஒரு கொஸ்டின், சரிதானே? ஸோ இது இப்படி வரும். ஓகே. ஸோ இந்த 6வது கொஸ்டின்ல இப்படிதான் ஒரு சினாரியோஸ் தருவாங்க ஒவ்வொரு கொஸ்டின்லையும், அதுக்குரிய ரெஸ்பான்சஸ் ஓ கொஸ்டின்ஸ் நாங்க எழுதணும். ரைட். அப்ப Okay, ஏழாவது, sir. ஓகே, ஏழாவது வந்து டயலாக் தான். பட் இங்க என்ன செஞ்சிருப்பாங்கன்னு சொன்னா, அவங்க ஒவ்வொரு ரெஸ்பான்சஸா தந்திருப்பாங்க. நாங்க
அதுக்கு முன்னாலேயோ புறகோ கூறப்பட்ட விஷயத்த நாங்க எழுதணும். சரிதானே? ரைட். இப்ப 7வது கொஸ்டினை பார்ப்போம். அனுஷ்கி ஹாஸ் கம் டு தி A to Z IT Academy to inquire about a weekend graphic design course. அப்ப வீக்கெண்ட்ல நடக்கிற ஒரு கிராஃபிக் டிசைன் கோர்ஸை பத்தி A to Z IT அகாடமியில கேட்கறதுக்கு அனுஷ்கி வந்திருக்கா. Complete the missing parts of the dialogue between Anushki and the receptionist of the academy. அப்ப அந்த அகாடமியில ரெசப்ஷனிஸ்டுக்கும் அனுஷ்கிக்கும் இடையில நடந்த டயலாக்ல மிஸ் ஆகிற பார்ட்ஸ் எழுதிட்டாம். Do not use more than 2 sentences or questions in each blank. அப்ப தரப்பட்ட ஒவ்வொரு பிளாங்க்லையும் ஒரு சென்டென்ஸ் அல்லது 2 சென்டென்சஸுக்கு அல்லது கொஷன்ஸுக்கு கூட எழுதவானதான். அப்ப மேக்ஸிமம் நாங்க 2 சென்டென்ஸோ 2 கொஷன்ஸ் எழுதியலும், ரைட்? அல்லது ஒரு சென்டென்ஸ் ஒரு கொஷன் எழுதியலும். 2க்கு அதிகமாகாம இப்ப நம்ம எழுதணும். அப்ப அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, அதுக்கு நாம எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணிருப்போம், அல்லது நாங்க என்ன கேட்டிருப்போம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதலாவது, அனுஷ்கி, எக்ஸ்கியூஸ் மீ, ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் த கிராஃபிக் டிசைன் கோர்ஸ் யூ ஹேவ் அட்வர்டைஸ்ட். என்ன சொல்ற ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட, நீங்க விளம்பரப்படுத்தி இருந்த கிராஃபிக் டிசைன் கோர்ஸ்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றான். ரிசப்ஷனிஸ்ட் சொல்றாங்க, வெல் இட்ஸ் மெயின்லி ஃபார் தோஸ் ஹூ ஹேவ் கம்ப்ளீட்டட் தியர் A levels. அப்ப இது யாருக்கு? அவ ரிசப்ஷனிஸ்ட் சொல்றா, A level முடிஞ்ச ஆக்களுக்கு தான் இந்த கோர்ஸ் மெயினா நாங்க செய்யறோம் அப்படின்னு சொல்றா. அப்போ அதுக்கு பிறகு A level ஆக்களுக்கு தான் நாங்க செய்யறோம்னு சொன்னதுக்கு பிறகு அனுஷ்கி ஏதோ ஒரு விஷயம் சொல்லிருக்கா. அந்த சொன்ன விஷயத்துக்கு பிறகு ரிசப்ஷனிஸ்ட், ரைட், திஸ் இஸ் ஃபார் யூ தென், ரைட், அப்ப இது உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்றா. அப்ப என்ன சொல்லிருக்கணும் நாங்க இடையில? என்ன சொல்லிருக்கணும்? ஏல் படிச்ச ஆக்களுக்குன்னு சொல்றா இவ கேக்கையும். அதுக்கு I அனுஷ்கி have completed my AL exam. அப்ப என்ன, நானும் A level எழுதிட்டேன், Complete A பண்ணிட்டேன். level படிச்சுட்டேன்னு சொல்லணும். அப்ப இப்படி எழுதுவீங்க, I have I also I have completed my AL exam. right, I have completed my ALs, right? I have completed my ALs. அடுத்தது, அல்லது I have just completed my A levels. நான் இப்பதான் A level முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி எழுதலாம். சரிதானே? ரைட். அப்போ அது ஒரு விஷயம். அண்ட் தென் அப்ப அதுக்கு தான் இந்த கோர்ஸ் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி சொன்ன. சரிதானே? ரைட், திஸ் இஸ் ஃபார் யூ தென் அப்படின்னு சொல்லி. ஓகே ஸ்டூடெண்ட், அப்ப பாருங்க. அப்ப ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் மை A level சொன்னதுக்கு பிறகுதான் ரைட் திஸ் இஸ் ஃபார் யூ தென் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இது உங்களுக்கு தான் சொல்லி, அதுக்கு பிறகு என்ன, திரும்ப ஒரு விஷயம் அனுஷ்கி சொல்றா. சொன்னதுக்கு இப்ப ரிசப்ஷனிஸ்ட் ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்க. அப்ப இப்ப இந்த விஷயத்துக்கு முன்னால சொன்னது என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். வெல், there's an application form, you have to fill it in, you have to fill in it and pay the course fee to register. அப்ப ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்று இருக்கி, நீங்க அதை ஃபில் பண்ணிட்டு கோர்ஸ்ல பே பண்ணிட்டு ரெஜிஸ்டர் பண்ணுங்கன்னு சொல்றா. அப்ப இவ என்ன கேட்டிருக்கணும், ரெஜிஸ்ட்ரேஷனை பத்தி ஏதோ ஒன்று கேட்டிருக்கணும். என்ன கேட்டிருப்பா? எப்படி கேட்டிருக்கலாம்? எப்படி நான் கோர்ஸுக்கு ரெஜிஸ்டர் பண்ணலாம்னு கேட்டிருப்பா தானே? சோ அதுக்கு நாங்க எப்படி எழுதுவோம்? How How to apply? can I register for the course? How can I register for the course? அப்படி இல்லைன்னு சொன்னா how can I apply for the course? ரைட்? இப்படி இதுல 2ல ஏதாவது ஒன்று எழுதிங்கன்னா சரி. ஓகே, இப்ப அடுத்த பார்ப்போம். அப்ப அதுக்கு தான் அவங்க இப்ப ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்றேன்னு கேட்டதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்றைக்கு ஃபில் பண்ணுங்கன்னு சொன்னான்.
இப்போ அதுக்கு பிறகு அனுஷ்கி ஒரு விஷயம் சொல்றா, அதுக்கு இன்னொரு ரெஸ்பான்ஸ் ரிசப்ஷனிஸ்ட் கொடுக்காங்க. இப்போ அதை என்னன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் ஃப்ரைடே யூ ஷுட் பே த கோர்ஸ் ஃபீ அண்ட் ரெஜிஸ்டர் ஆன் ஓ பிஃபோர் ஃப்ரைடே. அடுத்த ஃப்ரைடே நீங்க கோர்ஸ் ஃபீயை பே பண்ணிட்டு அடுத்த ஃப்ரைடேக்கு முதல் ஜாயின் பண்ணணும், ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளணும் அப்படின்னு சொல்ற. அப்ப இங்க என்ன கேட்டிருக்கணும் அனுஷ்கி? நான் எப்ப ஜாயின் ஆகணும் அப்படின்னு கேட்டிருக்கேன். அப்ப நான் எப்ப ஜாயின் ஆகணும், அப்படி இல்லைன்னு சொன்னா ஜாயின் ஆகிறதுக்குரிய டெட் லைன் எப்ப, அதாவது முடிவு திகதி ஒன்று இருக்கும் தானே, இந்த டேட்டுக்குள்ள ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லி. அப்ப அதை நாங்க ஆம் சார். டெட் லைன் அப்படின்னு சொல்லலாம், அல்லது க்ளோசிங் டேட்னு சொல்லலாம். அப்ப ஓகே, அப்ப பாருங்க, டெட்லைன் அல்லது க்ளோசிங் டேட்னு சொல்லலாம். அப்ப நம்ம கேட்போம், வாட் இஸ் த டெட்லைன் டு ரெஜிஸ்டர்? அப்படி இல்லைன்னு சொன்னா வாட் இஸ் த க்ளோசிங் டேட்? இதுல ரெண்டுல ஏதாவது ஒண்ணு போட்டோம்னு சொன்னா சரியா வரும். சரிதானே? ரெண்டையும் எழுதல, ஜஸ்ட் ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கின்றதுக்காக சொல்லு. அப்ப அதுக்கு தான் எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கன்னு சொல்லி, நெக்ஸ்ட் ஃப்ரைடே யூ ஷுட் பே த கோர்ஸ் ஃபீ அண்ட் ரெஜிஸ்டர் ஆன் ஓ பிஃபோர் ஃப்ரைடே. ரைட். இப்போ நாலாவதுல ஒரு விஷயம் இருக்கு, பிளாங்க். அதுக்கு பின்னால ரிசப்ஷனிஸ்ட் இருந்து வந்த ரெஸ்பான்ஸ் இட் இஸ் ₹20,000 அப்படின்னு இருக்கு. அப்ப அனுஷ்கி என்ன கேட்டிருக்கணும்? என்ன கேட்டிருக்கணும்? 20,000 அப்படின்னா கோர்ஸ் ஃபீ எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பா தானே. அப்ப வாட் இஸ் த கோர்ஸ் ஃபீ அல்லது ஹவு மச் இஸ் த கோர்ஸ் ஃபீ அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பா. சரிதானே? ஹவு மச் இஸ் த கோர்ஸ் ஃபீ. அடுத்தது இந்த விஷயம் முடிஞ்சது ப்ரோ, அனுஷ்கிட்ட இருந்து ஒரு விஷயம் வருது. அதுக்கு பிறகு ரிசப்ஷனிஸ்ட் என்ன செஞ்சிருக்கான்னு சொன்னா, லெக்சர்ஸ் ஆர் யூசுவலி ஹெல்ட் ஆன் சாட்டர்டேஸ். சனிக்கிழமைகளை லெக்சர்ஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லி. அப்ப என்ன கேட்டிருந்தா இவ எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணிப்பா? when do I have lectures அப்படின்னு கேட்டிப்பா தானே. எப்போ எங்களுக்கு லெக்சர்ஸ் இருக்குது, எப்போ எனக்கு லெக்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிப்பா தானே. அதான் அது. அப்போ லெக்சர்ஸா யூஸ்வலி ஹெல்ட் ஆன் சாட்டர்டேஸ் அப்படின்னு சொல்லிடுவா. சரிதானே? அப்ப பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், கொஸ்டின் நம்பர் 8 வந்து இது வந்து ஃபுல்லாவே நாங்க எழுதணும். இனி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இல்ல, இடையில வர ரெஸ்பான்சஸ் எல்லாம் ஒன்றும் இல்ல. தனிய சினாரியோ தருவாங்க, 2 கேரக்டர் வரும். அந்த 2 கேரக்டர் ஆன்சரை நாங்களே எழுதி, ரெஸ்பான்ஸை நாங்களே எழுதி, கொஸ்டினை நாங்களே எழுதணும். அப்ப இதுக்கு 15 மார்க்ஸ் வரும். மேல இருந்த 2 கொஸ்டின்ஸுக்கு 5 மார்க்ஸ் தான். சரியா? இந்த கொஸ்டினுக்கு 8வதுக்கு டயலாக்ஸ்ல 15 மார்க்ஸ். ஸோ இதை நல்லா செய்யணும். ஸோ ஒரு சினாரியோ ஒன்று தருவாங்க, நாம இதை நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம், நோ ப்ராப்ளம். இப்போ ஜஸ்ட் சும்மா எக்ஸ்பிளைன் பண்றேன். இமேஜின் தட் யூ ஆர் சிக். அப்போ நமக்கு உடல்நிலை சரியில்லைன்னு இமேஜின் பண்ணலாம். யூ ஹாவ் கம் டு see a doctor. நீங்க ஒரு டாக்டரை பார்க்க வந்திருக்கீங்க. he or she asks you the details of your illness. இப்போ உங்களோட டாக்டர் வந்து உங்களோட உடல்நிலையை, உங்களுக்கு என்ன வருத்தம் அப்படின்னு சொல்லி கேட்காங்க. ரைட் அவுட் த டயலாக் பிட்வீன் த டாக்டர் அண்ட் யூ. அப்ப அந்த டாக்டருக்கும் உங்களுக்கும் இடையில இந்த நடந்த இந்த டயலாக எழுதட்டாம். இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன? ஈச் ஒன் ஷுட் ஸ்பீக் அட்லீஸ்ட் 5 times. ஒரு பர்சன், அதாவது இப்ப டாக்டர் நீங்களும் ஆளுக்கு 5 தரமாச்சும் பேசியிருக்கணும். அப்ப டோட்டல் எத்தனை வரும்? 10 லைன்ஸ் வரும். ஸோ அது வந்து அட்லீஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் அதுக்கு கூடயும் எழுதலாம் அந்த சினாரியோவை பொறுத்து. ஸோ இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னா, நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஜாயின் ஆகும்போது, நெக்ஸ்ட் கிளாஸுக்கு முன்ன எனக்கு இந்த டயலாக் நீங்களாவே ஒரு எழுதி அனுப்புங்க. எப்படி எழுதுறீங்க, எந்த அளவுக்கு எழுதுறீங்கன்னு பார்ப்போம். சரிதானே? ஸோ இந்த கிளாஸ்ல ரெக்கார்டிங் இப்போ கொஞ்சம் நேரத்தில் அப்லோட் பண்ணிட்டு லிங்க் ஷேர் பண்ணுவேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் இன் டுடேஸ் கிளாஸ். ஹேவ் அ
குட் நைட். பாய். Thank you, sir. வெல்கம்.